ஆரம்பிக்கலாங்களா? மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன் சிதம்பரோட சினிமா சர்க்கிளில் இந்த வாரம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது அந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்டேட்ஸோட ஸ்ருதி வந்து இணைஞ்சிருக்காங்க, நிறையா கண்டென்ட் கையில் வச்சுருக்காங்க. என்னென்னலாம் சினிமாவில் நடந்து முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி. வணக்கம் ஸ்ருதி. வணக்கம். ஸோ இப்போ வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஹாட் டாபிக், அதாவது ட்ரெண்டிங் அப்படின்னா எலெக்ஷன் டைமில் நிறையா படங்கள் இல்லை, நம்மளுமே வந்து பேசியிருப்போம். நம்ம நிறையா இல்லையா லீடர் லீடர்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் டைம் வரைக்கும் லீடர் போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கு. வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து லீடரை நீங்க மறந்துட்டு, ஒரு லீடர் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாரு, அவரை விட்டுருங்க. நீங்க அவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு, அவர் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாரு, ஒரு நடிகர் வந்து வந்துட்டாரு. நான் அவரு அது அவரும் தான் டாப் 10ல வந்து லீடர் இருந்துட்டு இருக்கு. புக் மை ஷோ போய் நீங்க ஓபன் பண்ணி பார்த்து லீடர் படம் இல்லைன்னு மட்டும் எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க. அது இருக்குங்க, புது படங்கள்னு இல்லங்க. ரசிகர்கள் அப்புறம் என்ன ஆவாங்க? கேமராமேனே டென்ஷன் ஆகுறான் பாருங்க. அவனே டென்ஷன் ஆகுற அளவுக்கு அங்க ஒரு உட்கார்ந்துருக்காரு கேமராமேன் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து இருக்கிறாரு லீடரை நீங்க வந்து புறக்கணிச்சுட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதே வந்து ஒரு தப்பா. அப்படிலாம் பார்த்தா விண்ணை தாண்டி வருவாயா எப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எப்போல இருந்து இப்போ வந்து ஓடலாங்க. லீடர் பாருங்க, இன்னும் 100 வருஷம் ஓடுங்க படம். அதனால வந்து புறக்கணிக்கல. புது படங்களா வந்து ரிலீஸ் ஆகல ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். படங்கள் எதுவும் ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து கருப்பு பல தடைகளை தாண்டி ஆர்ஜே பாலாஜி வந்து அழுது போஸ்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு தடையை தாண்டி வந்து கருப்பு வந்து வந்துட்டாரு. உண்மைதான். அது கருப்பு நெருப்புங்கிற அளவுக்கு ரசிகர்கள்லாம் முதல் நாள் தேட்டரை தெறிக்க விட்டதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். சாமியாடி தேட்டரில் உருண்டதில் போனதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே கருப்பு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். கருப்பை வந்து நம்ம புறக்கணிச்சிட்டு நம்மளால் வந்து பேசவும் முடியாது. இன்னைக்கு வந்துட்டு இந்த மாசத்துல ரிலீஸ் ஆன படங்கள்லேயே நம்பர் 1 படம் கருப்பு தான். கருப்போட ரசிகர்களுக்கும் சரி, சூர்யாவுடைய ரசிகர்களுக்கும் சரி, 200 க்ரோஸுக்கு மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்ப புறக்கணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ அதுக்கு வந்து இன்னொரு ஒரு மேஜர் ரீசன் வந்து அது கூடவும் அதோடய வந்து வேற எந்த பெரிய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகலை. அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே ஆர்ஜேபி கிட்டேயும் சரி சூர்யா கிட்டேயும் சரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. கருப்போட கருப்பு அருள சூர்யாவோட அந்த ஒரு நடிப்பை வந்து நீங்க அதனால ஒரு கம்பேக்னும் வந்து இதை கன்சிடர் பண்றாங்க. கண்டிப்பா நம்மளும் சொல்லலாம். எவ்வளவு அழகா அது வந்துட்டு ஜெய்பீம்ல வந்துட்டு சூர்யா வந்துட்டு ஒரு அட்வொகேட்டா அந்த இதுல போறப்ப உள்ள சீக்வன்ஸை தாண்டி இந்த படத்துல சூர்யா வந்து ஒரு கடவுளா, அதாவது வந்து ஒரு கருப்பசாமியா அவர் போறப்ப அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது வந்து கிளைமாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா படத்தின் கிளைமாக்ஸ்ல சூர்யா அவர்கள் வந்ததுல இருந்து படத்தோட எண்டிங் வரைக்கும் எல்லாமே சூப்பர். படத்துல நீங்க குறைன்னு ஒன்னும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு சூர்யா வந்து நடிச்சு கிளப்பி இருக்காரு அப்படிங்கறத நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரு நிமிஷம், சூர்யா ஆக்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. வெயிட் சூர்யா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். ஓகே சூர்யா ஆக்டிங்ல வந்து நான் எதுவுமே சொல்ல. ஆனாலும் அதுக்காக வந்து 100% அந்த படம் வந்து சூப்பர். 100% 200C வந்து படம் கலெக்ட் பண்ணிருக்கோம். 100%ங்கிறத வந்து சூர்யா கிராஸ் பண்ணிட்டாரு. கருப்பு படமா கதையா ஓகே. சாய் அபியங்கரோட மியூசிக்கா நீங்க தியேட்டர்ல ரசிகர்கள் எந்திரிச்சு நீங்க டான்ஸ் ஆடலாம். சாமி வந்து ஆடுறத பாத்திருக்கீங்களா? ஆமா, அதே பேசாதீங்க. நீங்க வந்து சாமி வந்து ஆடுற அளவுக்கு அருள் வர்ற அளவுக்கு வந்து படம் ஆடி இருக்காங்களே. காந்தாரா படத்துக்குலாம் காந்தாரா வந்து பக்கத்து மாநிலத்து படங்க, வேற ஸ்டேட் படம். தமிழ் ஹீரோ, தமிழ் ஹீரோ, பேன் இந்தியா ஹீரோ அவரு சூர்யா. ஆந்திராவிலயும் வந்துட்டு படம் பீக்ல போயிட்டு இருக்கு, கேரளால போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்குது, ஜப்பான்ல போயிட்டு இருக்கு. சாய் அபியங்கர் மியூசிக் வந்து கருப்பு வந்து சாமி வந்ததெல்லாம் வந்து I don't know நான் என்ன சொல்றது. கருப்பு நம்பர் 1 அவ்வளவுதான். கருப்புல வந்து நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. இல்ல அது அப்படி வெளியில இருந்து வந்த கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. நம்ம தப்பா சொல்ல கூடாது. நீங்க அஜித் ஃபேனுங்கிறதுனால வந்து நீங்க சூர்யாவை வந்து நீங்க ஐயோ நான் சூர்யா ஆக்டிங் பத்தி பேசல. சாய் அபியங்கர் மியூசிக் வந்து இயர்போன்ல கேட்கும்போது பயங்கரமா இருக்கு ஓகே. ஆனாலும் வந்து படமும் சாய் அபியங்கர் மியூசிக்கும் சிங்க் ஆச்சா அப்படிங்கிறது வந்து குவெஸ்டின் மார்க் தான். ஏன்னா மூக்குத்தி அம்மனோட கொஞ்சம் நான் ஏற்கனவே
ரிவ்யூலையும் சொன்னேன், மூக்குத்தி அம்மனே கொஞ்சம் வந்து ரெனோவேட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் இதுவும் நல்லா என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. லாஜிக்கலாக கேட்க முடியாது, கமர்ஷியல் மூவி. ஓகே, ஸோ ஆனால் என்னன்னா மூக்குத்தி அம்மனில் வந்து அந்த அம்மனை பார்க்குற சீனாக இருக்கட்டும், அந்த பாட்டெலாம் இப்போ வரைக்கும் வந்து ஒரு மாதிரி அந்த டிவைனும் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து கருப்பு சாங் பார்க்கல, நீங்க கருப்புல சூர்யா அவரை வந்து நீங்க சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படி கிடையாது, மாதிரி தான் தெரியுது. நீங்க சொல்றீங்க மூக்குத்தி அம்மன் அந்த ஒரு ஆரா வந்து அவ்வளோ ஒரு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனக்கு வந்து கிடைச்சது. 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போனவங்க இருக்காங்க, ஒரு பிளாட்டினம் வாங்கினவங்க இருக்காங்க, எவ்வளவு இப்படி போயிட்டு இருக்காங்க வெறித்தனமான ரசிகர்கள். நான் எவ்வளவு பெரிய சாய் அபியங்கர் ஃபேன் உங்களுக்கு சாய் அபியங்கர் ஃபேனுங்க. சூர்யா எதிராக பேசுறீங்க நீங்க? நோ நான் சூர்யாவை பத்தி பேசவே இல்ல. எவ்வளவு பெரிய ஒரு டூட் படம் வந்து சூப்பர், அதுல வந்து பிஜிஎம்லாம் பயங்கரமா இருந்தது. ஆனா அவருக்கு இந்த சாமி பாட்டு வந்து செட் ஆகலையோ அப்படின்னு சூர்யா நடிச்சிருந்தாரா? எங்க நீங்க வந்து கருப்பு படத்தை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறப்ப நீங்க சாய் பேங்கரை பத்தி பேசிட்டு கருப்புக்கு அவர் தானே மியூசிக் டைரக்டர், அப்ப அவரை கன்சிடர் பண்ணி தானே. படத்துல 4 பாட்டு வருது, 4 பாட்டு 15 நிமிஷம் கூட கிடையாது. படத்துல 2 மணி நேரம் ஹீரோ வராரு சூர்யா. எவ்வளவு முக்கியம், சாமி ஆடுறதுக்குலாம் மியூசிக் ரொம்ப முக்கியம் தானே. சாமி ஆடுறதுக்கு மியூசிக் முக்கியமா இல்லையா? நார்மலா அப்ப அந்த மியூசிக் வந்து எனக்கு வந்து சாய் அபியங்கர். இதுக்கு முன்னாடி ஏதோ விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆர்ஜே பாலாஜி ஏதோ ஒரு சாங்கை பத்தியோட ஏதோ நெகட்டிவா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க சொன்னீங்க கொஞ்சம், நான் ஷூட்டுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் அந்த விஷயத்தை பத்தி தான் பேசலாம். இளையராஜா சார் ஏதோ சம்திங் நீங்க சொன்னீங்க. காப்பிரைட்ஸ் வந்து அவர் வந்து காப்பிரைட்ஸ்ல சாங் அவர் ஏதோ இதுல வந்து காப்பிரைட்ஸ் இளையராஜா கேட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டயலாக் வந்தது. அதுக்கு வந்து அவங்களே வந்து ஆக்சுவலா இளையராஜா சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு நினைக்கிறேன் இவங்களே இது கொடுத்துட்டாங்க. நானா சே கருப்பு படத்தை நான் தப்பா சொல்ல, ஆனா எனக்கு வந்து ரெண்டுமே சிங்க் ஆகல, கதைக்கும் மியூசிக்கும் வந்து சிங்க் இல்லை. இல்லை, ஒரு உண்மையான விஷயம் வந்துட்டு இளையராஜா அவர்களை பற்றி வந்து அந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி வந்து அந்த டைலாக் வந்துட்டு அது வந்து எல்லார் மனதையும் வந்துட்டு புண்படுத்திட்டுங்கிறது போகுது. காமெடியாக கடந்து போகிறதுக்கு இளையராஜா ஒரு சாதாரண ஒரு மியூசிக் டைரக்டர் கிடையாது. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒரு முக்கியமான ஒரு இசையமைப்பாளரை வந்து இந்த மாதிரி, ஏன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது வந்து புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே அந்த விஷயத்தை ஈஸியாக கடந்து போயிட முடியாது. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் வந்துட்டு போராடாங்கிற சாங் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய ஒரு எழுச்சிக்காக அந்த பாடல் வந்து மாறி போனதுங்கிறது அவங்களுடைய வழிகளை வந்து சொல்லக்கூடிய ஒரு பாடலாக தான் இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் ஒரு காமெடி ட்ராக் கலந்து ஒரு இடத்துல நீங்கள் ஒரு போராட்டத்தை மையப்படுத்தி அதில் கொண்டு போய் அந்த பாடல்களை நீங்கள் வைக்கும் பொழுது வந்துட்டு ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு காமெடிங்கிற பேரில் வந்து கடந்து போகிறதுக்கான எதிர்ப்புங்கிறது இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சு. படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வரல, இப்போ தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது போன்ற விஷயங்களை வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி வந்து கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லார் தரப்புலையும் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ வந்து கருப்பு வந்து அது பாட்டுக்கு ஓடிதான் கருப்பு நெருப்பா வந்துட்டு இந்த வாரம் மேஜரா கூட எதுவுமே திருஷ்யம்னு வேற லாங்குவேஜஸ் படங்கள் தான் வந்திருக்கு. திருஷ்யம், அதிரடி இதெல்லாம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்ல எதுவுமே டைரக்ட் ரிலீஸ் வந்து எதுவுமே இல்லை. அதிரடி தமிழ்ல டைரக்டா ரிலீஸ் ஆகுது. ஸோ இது 2 தான். அடுத்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயிலர் 2. ஆக்சுவலா ஜெயிலர் 2க்கு வந்து இப்போதான் ஒரு சம்பவம் கூட நடந்தது, ஒரு கவலைக்குரிய சம்பவம். யாரோ ஒரு கேமராமேன் லைட்மேன் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அது ஒரு பாஸ்ல இருந்தது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஆரம்பிச்சு செப்டம்பர் 24 வந்து படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் இருக்குது. ஸோ சாரி, செப்டம்பர் 4. ஆமாம், செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூர்யாவுடைய தெலுங்கு படமான தெலுங்குல தமிழ்லையும் எடுக்கிறாங்க. விஸ்வநாதன் சன்ஸும் வந்துட்டு ஆகஸ்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து ஒரு பேன் இந்தியா ஸ்டாருங்க, அவர் வந்து எந்த மொழியில அவர் நடிச்சாலும் சூர்யா கூட அந்த டைம்ல போட்டி போட போறது வந்து தமிழ் ரசிகர்களை விட தெலுங்கு ரசிகர்கள் வந்துட்டு சூர்யாவுக்கு வந்துட்டு இப்போ அதிகமாயிட்டாங்கன்னு. தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்துட்டு இப்போ சூர்யா குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். ஆந்திராவில் தான் ரசிகர்கள் கூட்டிட்டாங்க இருக்காங்க. ரசிகர்கள் எல்லா ஊர்லயும் அவங்கவுங்க ஸ்டார்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே பாக்குறவங்க அதெல்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப என்ன மேட்டர்னா சூர்யா சின்ன வயசுல இருந்து சூர்யா வந்துட்டு தமிழ்ல பார்த்த ரசிகர்கள் வந்து நீ கடந்து போயிட்டாங்க. இடப்பட்ட காலத்துல தெலுங்கு ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சவங்க வெறித்தனம் ஆயிட்டாங்கிறது தான் நிறைய பார்க்க வேண்டியது. ஆமா. ஸோ இப்ப சூர்யாவுக்கு வந்து போட்டியா ஆகஸ்ட்ல வந்து வரப்போறது சூரியோடைய படமும் வந்து அப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வேற என்னன்னா வந்து இவர் லோகேஷ் கனகராஜ் வந்து அல்லு அர்ஜுனை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதுல வந்து பூஜா ஹெக்டே தான் வந்து ஹீரோயினா பண்ண போறதாவும்
ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் நடிகரா நடிச்ச படத்துக்கும் அந்த டிசி படத்துடைய ட்ரெய்லரும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ரா அண்ட் ரியலா இருக்கு அந்த படம். ஸோ லோகேஷ் வந்து டைரக்ஷன்ல மட்டும் இல்லை, அவர் நடிக்கிறதுமே வந்து இந்த ரா அண்ட் ரியலா தான் வந்து அந்த ஜான்ரால தான் வந்து பண்றாரு அப்படிங்கறத வந்து நம்மளால அதுல வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ இது ஒண்ணு. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து 29 படம் ரிலீஸ் ஆகி அதுவுமே இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ரத்னகுமார் அந்த டைரக்டருடைய ஒரு படம் தான் வந்து மேயாதமான். அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த படத்துக்கு வந்து அந்த படத்தெல்லாம் ஹீரோயின் அறிமுகமா. ஆமா, ஆனா அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வந்து ஜெய்யும் சாய் பல்லவியும் இருந்தாங்களாம். ஸோ அந்த லீட் ரோலுக்கு வந்து ஜெய்யும் சாய் பல்லவியும் இருந்தாங்களாம். அப்புறம் டிமானிட்டைசேஷன் வந்து அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ல இஷ்யூலாம் ஆகி அப்புறம் தான் மாறிட்டதா வந்துட்டு சொல்றாங்க. ஆமா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஜனநாயகன் படத்தை பற்றின ஒரு டாக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அமேசான் பிரைமோட ஒரு பேச்சுவார்த்தைகளை பற்றிலாம் வந்துட்டு இருக்குது, செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது தெரியல. விஜய் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற தகவலும் வந்துட்டு. ஆமா, ஜூன் 22. அதாவது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலாம். அதுல வந்து டைட்டில் கார்டுல கூட சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு போடலாம். ஜனநாயகன் வந்துட்டு விஜயனுடைய ரசிகர்கள் வந்துட்டு எதிர்பார்த்து கருப்புல வந்து லியோவுடைய இதை முடிச்சு வச்சுட்டாங்க. அது பாத்தீங்களா? ஏன்னா வந்து எல்சியூல லியோ கருப்புல எல்லாமே முடிச்சு வச்சுட்டாங்க. அதனால வந்து நம்ம கருப்பு வந்து வேற லெவல். அதை வந்து டாப்ல வந்து லீடர் படத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குறோமோ அதை விட நம்ம அதிகமாவே நம்ம கொடுக்க வேண்டியது. லியோ வந்து எல்சியூல இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து விஜய் த்ரிஷாவோட ஆக்டிங்க நம்ம வந்துட்டு அதுல வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாவே அந்த படத்துல அழகா இருந்தாங்க. கண்டிப்பா அழகா தான் இருக்காங்க. ஆனா வந்து நடிச்சிருக்காங்க லிப்சிங்கே இல்ல. அவங்க வந்து விண்ணை தாண்டி வருவாயாலையும் வந்து சின்மை வாய்ஸ் தான். சோ வந்து த்ரிஷாக்கு வந்து சின்மை வாய்ஸ் எடுக்காதுன்னு சொல்லவே முடியாது. சூப்பரா இருக்கும். விண்ணை தாண்டி வருவாயா ஹிட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெசி வந்து இந்த படத்துல அவங்க ஒண்ணு பேசுறாங்க, இவங்க ஒண்ணு பேசுறாங்க. அது ஏனே எனக்கு தெரியல. அது எங்க மிஸ்டேக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த அளவுக்கு டீப்பா வந்து ரசிகர்கள் யாரும் பார்க்கல. ஏன்னா கருப்போட அந்த தாக்கத்துல இருந்து யாரும் வெளியில வரலங்கிறப்ப இந்த படம் சூர்யாக்காக எல்லாரும் பார்க்கலாம். அவ்வளவுதான். த்ரிஷா அவர்களுக்காகவும் சூர்யா ரெண்டு பேருக்குமே இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க வந்து நீங்க த்ரிஷா அவங்களை நீங்க வந்துட்டு புறக்கணிச்சிட்டு சூர்யாவுக்காக அப்படிங்கிற கண்டிப்பா த்ரிஷா அவர்களுக்காகவும் சேர்த்து தான் படம். அதாவது சூர்யாவையும் சூர்யா ஃபேன்ஸ்க்கு தான் ட்ரீட். கண்டிப்பா த்ரிஷாவுடைய அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் தான் அந்த படம். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமான ட்ரீட் தான் அது. சூர்யா ஃபேன்ஸ்க்கு பயங்கர பெரிய ட்ரீட். ஒன்னு வெஜ் இருந்தா ஒன்னு வெஜ்னா இன்னொரு பக்கம் நான் வெஜ் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். சூர்யா ஃபேனும் சரி த்ரிஷா அவங்க ஃபேனும் சரி. அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க மக்கள் வந்து யாருடைய படம் இது அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி வந்துட்டு விஜயும் சிரஞ்சீவியும் ஃபோன்ல பேசிக்கிட்டதா சொல்றாங்க. நம்ம முதல்வரும் இது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியும் வந்து ஃபோன்ல பேசிக்கிட்டதாவும் அவர் வந்து இவருக்கு வாழ்த்து சொன்னதாவும் இவரும் வந்துட்டு நீங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல நடிக்கிற அடுத்த படத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னதாகவும் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது இந்த ஒரு லிங்க் வந்து கொஞ்சம் புதுசா இருந்து ஈவன் நேத்து கூட ஏதோ பூஜா போட்டோஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன். ஆந்திராவோட பவர் ஸ்டார் வந்து டெப்டி சிஎம் ஹானரபிள் டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்களும் அந்த நிகழ்வுல வந்து கலந்து கொண்டது. அண்ணனையும் அண்ணையாவும் அவரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு இதை வந்து நம்ம பார்த்தோம். போஸ்டர்ஸ்லாம் வெளியே போயிடும். உண்மையிலே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட அந்த படத்தோட ப்ரொடியூசர் அந்த இடத்துல இருந்தது வந்து நம்ம பார்த்தோம். ஏற்கனவே அவரை நம்ம எங்கே பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கவுண்டர் மாளிகைக்கு போனப்போ பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோடைய இன்னொரு முக்கியமான படம் வந்து டாக்ஸிக். அவன் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் 3 ஸ்டேட்லேயுமே வந்து டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. டாக்ஸிக் வந்து யஷோடைய படம். அதுவும் ஜனநாயகம் ரெண்டுமே வந்துட்டு இப்போ ஒரே ஓடிடிக்கு வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸிக் வந்து ஜூன்ல வந்து ரிலீஸ் ஆகுது. ஜூன்ல அதே மாதிரி பெட்டி மூவி ராம் சரணுடைய பெட்டி மூவியும் வந்து பெத்தி மூவி தமிழ்ல வந்து பெத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுவுமே வந்துட்டு தமிழ்ல இல்ல தெலுங்குல தான் அந்த வார்த்தை பெத்தின்னு வரும். நாம தமிழாக்கம் பண்ணி வேணா. ஸோ அதுவுமே வந்து வெளியாகுது. திருஷ்யம் 3 வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் வந்து 1 and 2 கொடுத்த தாக்கம் 3 கொடுக்கல அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. லைக் இது வேண்டாம் 1 and 2ஓடையே முடிச்சிருக்கலாம், ஏன் இதை வந்து இப்படி இழுத்தாங்க, அப்படி இழுக்கிறதுனால ஏதாவது முக்கியமான ஒரு இது கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தெரியல. இப்போ இதை சொல்லும்போது தான் வந்து என்னன்னா நம்ம தமிழ் சினிமாவில் 3rd பார்ட்டாக வரக்கூடிய ஒரு முக்கியமான படம் வந்து டிமாண்டி காலனி 3. ஸோ அதோட டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா பயம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வெளில வரவே மாட்டீங்க. ஒரு பெரிய பயத்தையும் ஒரு தாக்கத்தையும் இந்த படம் வந்து சொல்றதுலே பயம் வந்துருச்சு.
பயப்படாம வெளியில வர முடியும். பேய் படத்துல பயப்படாம வெளியில வந்தா அது பேய் படமே இல்லையே, அதுதான் கேட்குறேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லிட்டு போயிட்டு பயப்படாம ஒருத்தன் வெளியில வரானா, அது எப்படி நீங்க ஹாரர் மூவியை எடுத்துக்கிருவீங்கன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு தாக்கம் ஒண்ணு கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லி இல்ல டைரக்டர் எப்படி யோசிச்சிருக்காருன்னு சொல்லி யோசிச்சேன் நானு. இவ்வளவு பெரிய அவரே ரொம்ப பயந்துருப்பார்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்து. ஏன்னா டிமாண்டி காலனி 1 கொடுத்த தாக்கம் 2 கொடுத்துச்சா அப்படின்னா மிக்சடா தான் இருந்துச்சு. 1 வந்து அலற விட்டுருச்சு நிஜமாவே. பேய் கண்ணுக்கு தெரியற வரைக்கும் தாங்க வந்து பிரச்சனை, பார்த்ததுக்கு அப்புறம் எங்க பயம். ஆமா, ஆனா 2ல அது அப்படியே வேற மாதிரி இருந்தது. நம்ம 1 முடிஞ்சு சரி இவங்க தான் பேய் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி ஒரு மாதிரி 2 வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2 வந்து அங்கங்க கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதோட கன்க்ளூஷன்லாம் 3ல தான் வரும். எத்தனை நாளைக்கு தான் வந்துட்டு பேய் படங்களை வந்துட்டு பேய ஜன்னலுக்கு வெளியிலையும் பீரோவுக்கு மேலேயும் ஏற்றி வச்சு பார்ப்பீங்க, காட்டுக்குள்ளேயும் வெளியில நடக்கிற மாதிரியும் எல்லாம் பார்த்து பழகின சினிமா அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக சம்மருக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது டிமாண்டி காலனி 3. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பா வரும். ஆனா எப்பங்கிறத வந்து நம்ம வெயிட் பேய் படத்துக்கு எல்லா வருஷமும் சாமி படத்துக்கும் பஞ்சமே இருக்காது, கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிறது தான். கார்த்திக் சுப்புராஜுடைய 10வது படமா வந்துட்டு இளையராஜா அவர்களுடைய மியூசிக்ஸ்ல வந்து அவர் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஆமாம், இளையராஜா சாரே வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு, என்ன வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அவருடைய கெரியர் வந்துட்டு பீஸாவில் தொடங்கி இரவியில் இருந்துட்டு பெரிய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. ஜெகமே தந்திரம்லேருந்து நிறையா படங்கள் அவருடைய வரிசையில் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு பேட்டை அப்படிங்கிறப்ப இண்டஸ்ட்ரியில் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு வந்து கொடுத்த ஒரு டேரக்டர் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு இருக்குது. அவரும் இளையராஜாவும் இணைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்தது இப்போ ரியலாக இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. இளையராஜான்னு இளையராஜாவுடைய இன்னொரு படம் இது வந்து அஃபீஷியல் ஆகலை. இது என்ன சொல்கிறாங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து அடுத்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக தனுஷை தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்து இப்போது அவருடைய முதல் ஹீரோவான கதிரையே தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது வாழை 2ன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆமாம், அதோட ஹீரோயினாவும் பிரியங்கா மோகன் தான் வந்து நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. பிரியங்கா மோகன் இப்போதான் கொரியன் படம்லாம் ஒன்று நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து மறுபடியும் தமிழில் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி கூட நம்ம நினைக்கலாம். கடைசியாக டாக்டரில் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு கம்பேக்காக இருக்கும். அதுக்கு வந்து இளையராஜா தான் வந்து இசை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அடுத்த மாரி செல்வராஜுடைய அப்டேட். கட்டா குஸ்தி 2 அந்த படம் வந்து ஜூலை மாதம் வந்து வெளியாக போகுது. அதுவுமே 1 வந்து பயங்கர ஜோவியலாக சூப்பராக இருந்தது. விஷ்ணு விஷால் நமக்கே தெரியும், அவர் வந்து ஒரு மாதிரி வர்சடைல் ஆக்டர். அவருடைய கதையுமே வந்துட்டு கார்த்தி மாதிரி அவருமே வந்து வித்தியாசமான கதைகளை வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறவர். ஸோ அவருடைய கட்டா குஸ்தி 1 சூப்பராக இருந்தது. ஸோ அதோடைய சீக்வல் வருது, அதுவுமே வந்து ஜூலையில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 9 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய். ஆமாம், அது எதுக்குன்னா வந்து அவர் ஹாரர் காமெடி அப்படிங்கிறப்ப அவர் வந்து அந்த இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அவருடைய ரெனுமரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டதா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜானரில் வந்து நான் ஏன்னா ஏற்கனவே வந்து டிடியோடைய அந்த பிரான்ச்சஸே பார்த்தோம்னாலே நிறையா இருக்குது. அது எல்லாமே ஓடிடுச்சு ஓரளவுக்கு. அதனால வந்து இதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங், ஸோ இது கண்டிப்பாக ஓடுங்கிறத மனசுல வச்சு அவர் ரெனுமரேஷனை ஏத்திருக்காரோ என்னவோ. பிளாஸ்ட் வந்து மே 28 அப்படிங்கிற ஆமா அடுத்த வாரம் வந்து வெளியாக போகுது. அதோடைய இயக்குனர் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய அசிஸ்டன்ட் இயக்குனரா ஃபர்ஸ்ட் படம் அவருடைய கோமாளி படம் லவ் டுடேல வந்து கோமாளி இல்லை லவ் டுடேல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அப்புறம் வந்து அபிராமி, ஸோ இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நான் அதோட ட்ரெய்லர் பார்த்தேன், ஒரு மாதிரி ஓகே, ஆனால் என்னன்னா ஒரு வித்தியாசமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அர்ஜுனுடைய படங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, அந்த டெம்ப்ளேட் வந்து மாறாத மாதிரியே இருந்தது. பிகாஸ் ஆக்ஷன் கிங்னா என்ன பண்ணுவார், சண்டை தான் போடுவார். ஸோ படம் ஃபுல்லாக அதே மாதிரி சண்டை, ஒரு அதெல்லாம் இப்போ நிறைய படங்கள்ல பார்க்கவே முடிய மாட்டேங்குது. கிரி படம்லாம் வந்து எல்லாமே கலந்து இருக்கும். அப்போ எனக்கு இன்னும் அப்போ வந்து படங்கள்லாம் எல்லாமே கலந்து காமெடி, ஃபைட்டு, எமோஷன் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அதெல்லாம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இதுலயுமே வந்துட்டு ஏதோ அண்டர் கவரா இருக்காரு, அண்டர் கவரா இருந்து புது டெம்ப்ளேட் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து அந்த ட்ரெய்லர், ஆனால் மேபி படத்துல வேற ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தா வந்து தெரியும். ட்ரீம் வாரியரோட அப்கமிங் வந்துட்டு பார்ட் பார்ட் 2
கைதி பார்ட் 2 வருதான். கைதி பார்ட் 2 எப்போ வருதுன்னு லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ளேயாவது நான் இந்த கைதி பார்ட் 2 எடுத்துடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு இப்போ காலேஜே போயிட்டான்னு நினைக்கிறேன், அந்த சின்ன பொண்ணு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கண்டினியூஷன் அவங்க எடுத்தாலுமே அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ அந்த பொண்ணு பயங்கரமாக வளர்ந்துட்டா. ஸோ கைதி பார்ட் 2 இவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இதை தாண்டி வந்து கருப்புலேயே வந்து கருப்பு 2க்கு வந்து ஒரு இது வச்சுட்டாங்க, ஒரு இது வச்சுட்டாங்க. இதை தாண்டி சேயோன் ஷூட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சிவகார்த்திகேயன். ஆமாம், மதுரையில். வேற என்ன நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கே ராஜன் சாரோட சூசைட் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய அளவில் எல்லாரையுமே வந்துட்டு ஒரு வருத்தத்தில் ஆழ்த்தின ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர், இயக்குனர், விநியோகிஸ்தர், ஒரு நல்ல பேச்சாளர், டிவி டிபேட்ஸ்லையும் பேசுவார், சினிமாவும் சரி அரசியலும் சரி எல்லா விஷயங்களும் பேசக்கூடிய நபர். சினிமாக்காக ஒரு பிரச்சனைனா அவர் தான் வந்து முதல்ல குரல் கொடுப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 85 வயதுலேயே வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்த ஒரு நபர் வந்து திடீர்ங்கிற அந்த ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு, இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை மீடியாவையும் சரி மக்களையும் சரி ஒட்டுமொத்தமாக வருத்தத்தில் ஆழ்த்திருக்குங்கிறத நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக மறக்க முடியாது. அவருடைய நினைவில் நம்ம பேசுறதுல வந்துட்டு தவறு கிடையாது. நிச்சயமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு வரிசையா ஒரு இந்த ப்ரொடியூசர்ஸ் உடைய மறைவு அப்படிங்கிறது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்வி சௌதரியில ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்காகவும் சிறு தயாரிப்பாளர்களுக்காகவும் வந்துட்டு அவர் எப்பயுமே குரல் கொடுத்து நின்னவர் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு பெரிய ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய வருத்தங்களோட தான் நம்ம கிடக்கும். நிச்சயமாக இதை தாண்டி வந்து மேஜர் அப்டேட்ஸ்னு பார்த்தா அரசன், நம்ம வந்து எஸ்டிஆருடைய அரசன், அதுவும் வந்து இப்போ ஆண்ட்ரியா அமீர்லாம் வந்து அதில் கேமியோ பண்ணுறதாகவும், பிரியங்கா மோகன் மறுபடியும் இந்த படத்தில் வரலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து எந்த அளவுக்கு அப்படிங்க எப்போ வருங்கிறது தெரில. ஸோ விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு அரசன் ஷூட்டு. மேபி அரசனில் வந்து வடசென்னை 2க்கான லீடு வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அது ஒன்று இருக்குது. அதை தவிர்த்து துல்கர் சல்மான் கைடு லோஹர் நடிக்கிற ஐ எம் கேம் அப்படிங்கிற படம் ஆகஸ்ட் 20 ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. துல்கர் சல்மானும் ஒரு முக்கியமான வெர்சடைல் ஆக்டர். அவருடைய கதை செலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி துல்கர் சல்மான் ரிஜெக்ட் பண்ணுற படம்லாம் ஃப்ளாப் ஆகிடும் அப்படிங்கிறதா வந்து ஒரு மேஜர் ட்ரெண்டாக இருக்குது. அது நடக்குது. அது எப்படிங்கிறது தெரியல. ஆனா வந்து அவர் ஓகே சொல்லி அப்புறமா வேண்டாம் அப்படிங்கிற படம் பெருசா ஓட மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பிலீஃபாவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வாரத்துக்கான ஒரு தனுஷும் ராஜ்குமார் பெரியசாமியினுடைய அந்த ஒரு படத்தோட அப்டேட்டும் வந்துட்டு ஒரு சோர்ஸாக வந்து நம்மளோட ப்ரொடியூசர் கொடுத்துருக்காரு. அவரோட சோர்ஸா இல்லைன்னா உண்மையிலே வந்த சோர்ஸாக தெரியல, கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அக்டோபர் 2026 அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஜான்வி கபூர், துருவ் விக்ரம், ஆமா அதுவும் வந்து ஒரு ஃப்ரெஷ் பேர் அப்படின்னு சொல்ல, அது மேபி ஜான்வி கபூருக்கு தமிழ் டெபியூவா இருக்குது அப்படிங்க. என்ன இருந்தாலும் அவங்க இந்த ஊர் பொண்ணு அந்த மாதிரி தான், சிவகாசி பொண்ணு அந்த மாதிரி தான் எல்லாரும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இருக்கலாம். சிவகாசிலேருந்து ஒரு நடிகை வந்து இந்தியா லெவலில் பாலிவுட்டில் போனாங்க. சிவகாசிலேருந்து ஒருத்தர் இன்னைக்கு மினிஸ்டர் அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வாரத்துக்கான மேஜர் அப்டேட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். என்டிஆருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஓகே அதோட அப்டேட்ஸ் கூட இருக்குது. ருக்மணி வசந்தோட டிராகன் ஓகே அண்ட் ஃபிலிம் கிளிம்ஸ் வந்து வெளியாயிருக்குது அப்படின்னு சொல்லி என்டிஆர் சைடில் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ருக்மிணி வசந்த் தான் வந்து கர்நாடிக் சிங்கர் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுடைய பயோபிக்ல வந்து ஃபர்ஸ்ட் சாய் பல்லவி நடிக்கிறதா இருந்துதான். ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ருக்மிணி வசந்த் நடிக்கிறதா சொல்றாங்க. ஆனா இந்த பயோபிக் எடுக்கிறாங்கிற அப்டேட்டே வந்து தெரில. அது எதுவுமே அஃபிஷியலாக வந்த மாதிரி எனக்கு தெரில. மேபி நான் நோட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன். ஷான் விக்ரமோட ஒரு படத்தில் 24 அதில் வந்துட்டு சீன்ஸ் வந்து 30% வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்குது. 24 வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது சூர்யாவுடைய படம் 24க்கு வந்து முதல்ல விக்ரம் தான் நடிக்க வேண்டியதாக இருந்துதான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சூர்யா வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்காரு.
ஸோ இந்த வாரம் மேஜரா நம்ம சூர்யா தான் நிறைய பேசியிருக்கோம். சூர்யா பற்றி நிறையா பேசிட்டோம். தனுஷ் எப்பயாச்சும் அங்கங்கே ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசாம மட்டும் இருந்தாலும் நம்ம பேசிட்டோம். மொத்தமாக இந்த வாரம் அப்டேட்ஸில் வந்து நம்ம சோர்ஸ் டீம்கிட்ட சொல்லணும், தெலுங்கு சினிமா மாதிரி மலையாள சினிமாவையும் நம்ம மலையாள சினிமா, கன்னட சினிமா, ஏன்னா நம்ம நிறைய தெலுங்கு பேசுறோம், மலையாளத்தை கன்னடத்தையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. கண்டிப்பாக அதை சாய்நாத் கவனத்தில் எடுத்துக்கிடுவாருங்கிறத ஆமா நிச்சயமா வந்துட்டு சொல்லணும் எடுத்துக்கிறாரு, கவனத்தில் எடுத்துக்கிறார். பார்த்துட்டு தானே இருக்காரு ப்ரொடியூசர், கண்டிப்பாக பார்த்துக்கிறாரு. அதனால வந்து அடுத்த வாரம் வந்து நிறையா மலையாள சினிமாவோடையும் கன்னட சினிமாவோடையும் ஹிந்தி சினிமாவோடையும் சேர்ந்தே வந்து நிறைய அப்டேட்ஸோட இந்த சினிமா சர்க்கிளில் இணைகின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.